பேதுரு என்கிற பேரை மாத்துறார். பேதுரு என்பதற்கு பாறை என்ற அர்த்தம். பாறை என்று பதிவு செய்கிறார். அப்ப சீமோன் சொல்லும் பொழுது என்ன அப்படின்னா, அதுக்கு நாணல், புல் என்று அர்த்தம். அப்ப புல்லாக இருக்கக்கூடிய அந்த சீமோனை கர்த்தர் பேதுருவாக மாற்றினார், கற்பாறையாக மாற்றினார். இந்த காலை வழியில தேவன் நம்முடைய வாழ்க்கையில நோக்கி பார்க்க வேண்டும். ஒன்று நாம் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும், அல்லது கர்த்தர் நம்மை நோக்கி பார்க்க வேண்டும். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது எப்படியாவது நான் இயேசுவுக்காக வாழுவேன் என்று தீவிரமாய் இருந்த ஒரு மனிதன், தேவனுக்காய் ஊழியம் செய்வேன் என்று தீவிரமாய் ஒப்பு கொடுத்த மனிதன், ஆனால் சூழ்நிலை பார்க்கும் பொழுது இயேசுவை மறுதலிக்கக்கூடிய சூழ்நிலை, இயேசு யார் என்று எனக்கு தெரியாது என்று சொல்லக்கூடிய சூழ்நிலை, இயேசுவை சபிக்கவும் சத்தியம் பண்ணக்கூடிய சூழ்நிலை. ஆனாலும் தேவன் திரும்பி பார்த்தார். ஆமென் சொல்லுங்களேன். இந்த காலை வேளையில இயேசு விட்டு ஒருவேளை தூரமாய் போயிருக்கக்கூடிய அருமையான சகோதரா, இயேசு விட்டு ஒருவேளை தூரமாய் போயிருக்கிற அருமையான சகோதரியே, தேவன் மறுபடியுமாய் உன்னை இந்த ஸ்தோத்திரம் காணொலி வழியாக, இந்த வீடியோ வழியாக, இந்த நிகழ்ச்சி வழியாக உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். அப்ப கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். அப்ப நோக்கி பார்த்தார், அவ்வளவுதான். எந்த ஒரு வார்த்தையும் இயேசு பேசியதாக பதிவு செய்யப்படவில்லை. அப்ப லூக்கா பார்க்கும் பொழுது எல்லா காரியத்தையும் அருமையாக பதிவு செய்யக்கூடியவர். அப்ப கிரேக்கர், அப்ப யூதர்கள் அடையாளத்தை தேடிக்கொண்டிருக்கார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடிக்கொண்டிருக்கார்கள். அப்ப கிரேக்கர் தான் லூக்கா. அப்ப புறஜாதி உள்ள மனுஷன் தான். அப்ப அவர் எழுதும் போது சரியாக எழுதுகிறார்.